ஹாய் சுகோஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? யூசர் யூடி ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் கனகதீபா சிஸ்டர் வந்துட்டு இளவரசன் ரிவெஞ்ச் செம்மையாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த எபிசோடில் ஹீரோ ஒரு ரிவெஞ்ச் பண்ணுவான். ஸ்ரீ சிஸ்டர், அதுக்கப்புறம் இன்னும் நிறைய சிஸ்டர்ஸு ப்ரோஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணீங்க. ரொம்ப தேங்க்ஸ். இவா ப்ரோ, நான் சொல்கிற விஷயத்த நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறதே பெரிய விஷயம். சாரிலாம் ஒன்றும் கேட்க வேணாம் ப்ரோ. நீங்கள் சிஸ்டர் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். மணி ப்ரோ, இன்னொரு ட்ராமா அனாதையாக நிற்கிது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஆமாம் ப்ரோ, பட் அது சப்டைட்டிலோட ரிலீஸ் ஆகலை, அதுதான் பிரச்சனை. முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் போட்டு ட்ரை பண்ணுறோம். 2K கிரேசி ரோஸ் பேரே நல்லா இருக்குது சிஸ்டர். ரோமணி என்கின்றாலும் சிஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு. அபு ப்ரோ, நீங்கள் ஆல்ரெடி இங்கிலீஷில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. பரவாயில்ல, என்னோடய எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சிஸ்டர். அது கொஞ்சம் சீக்கிரத்தாகவே வச்சுருந்தேன், கண்டுபிடிச்சிட்டிங்க. ரித்திகா சுரேஷ் சிஸ்டர் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். நீங்கள் அவ்வளோ சேனலை பார்த்தோம். எனக்கு வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் கொடுக்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ராமன் என்கின்ற ஹலோ சிஸ்டர், கண்டுபிடிச்சிட்டிங்களா? மோகனா ரூபா சிஸ்டர், பேரே சூப்பராக இருக்குது. தேங்க்ஸ் சிஸ்டர், தேங்க்ஸ். சக்தி சிஸ்டர் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். உண்மையிலேயே கமெண்ட்டு நான் உங்களுக்கு படித்து சொல்கிறதோ உங்கள் கூட கம்யூனிகேட் பண்ணுற ஒரு விதமாக தான் நான் பார்க்குறேன். எனக்கு அது ரொம்ப சந்தோஷமான ஃபீலை தான் கொடுக்குது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் சப்போர்ட் பண்ணதுக்கு. எபிசோட் என்னாச்சுன்னா, நம்ம ஹீரோயினிங் எல்லாத்தையும் மறக்க வச்சுட்டாங்க. ஆனால் ஹீரோ கூட்டு போயிட்டு ஒவ்வொரு விஷயமும் ஞாபகப்படுத்தலான்னு பார்த்தா அவளோட கழுத்தில் வந்துட்டு 3 ஊசி வச்சுருக்காங்க. அதில் 2 ஊசியை எடுத்துட்டா அவளுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வராமல் போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு லேடி சொல்லியிருந்தாங்க. ஆனால் எடுத்ததில் அவளுக்கு சின்ன வயசில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத கொண்டு அவளுக்கு ஞாபகம் வந்துச்சு. ஆனால் ப்ரெசன்ட் லைனில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது அவனுக்கு வந்துட்டு ஞாபகம் வரல. அது மட்டும் இல்லாமல் 3வது ஊசி எடுக்க போகும்போது அவளுக்கு ரிஸ்க் அமையும் அப்படிங்கிற மாதிரி அந்த லேடி சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஹீரோட ரத்தத்தை கொடுத்தா மட்டும்தான் அவனால் நார்மலாக லைஃப்பை வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. அவளோட இதை க்யூரே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாங்க. நாங்கள் ஒரு ஃபங்க்ஷன் நடத்தோம், அது மூலியமா நம்ம பேரரசரையும் அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க அன்னிகாரையும் கூப்பிட்டு வந்து அங்கேருந்து தப்பிக்க வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் முடிவு பண்ணியிருப்பான். ஆனால் ஹீரோயினோட அண்ணன் வந்துட்டு போயிட்டு சொதப்பியிருப்பான். அதனால பெரிய பிரச்சனையா இருக்கும். இவங்க 2 பேத்துக்கும் நினைப்பு வந்துருச்சு. பழையபடி 2 பேரும் காதல் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இளவரசர் ஒரு கோட்டு போட்டு அனுப்பிச்சுட்டு இருப்பான்ல, அந்த கோட்டை தூக்கி போட்டு ஹீரோவே ஒரு கோட்டை நெஞ்சு அதை வந்துட்டு ஹீரோயினுக்கு போட்டுடும் போது இன்னும் அவங்களுக்கு மத்தியில் இருக்கிற ரொமான்ஸ் அதிகமாகுது. ஆனால் ஹீரோனோட அண்ணனை பார்க்கும்போது கொஞ்சம் பாவமாக இருக்கு. இதுக்கு எந்த வழியுமே கிடையாதா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கிட்ட அவ கேட்குறப்ப அவன் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, நமக்கு தெரியாமே இங்கே வேற ஒரு பிளான் போயிட்டு இருக்கு. அந்த பிளானை நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்விஸ்ட் அடிச்சாதான் இங்க ஏதாவது ஒன்று நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ ஒரு பிளானை போடுறான். என்னோட அண்ணனாலையும் எதுவும் பண்ணாம பேரரசரோட வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அவன் அங்கேயே இருக்கான். அந்த கட்டத்துல என்னோட அண்ணன் மனசுடைஞ்சி மறுபடியும் அந்த தளபதிங்கிற பொறுப்பை ஏத்துக்கிட்டு அவன் அங்க நின்றுட்டு இருக்கான். ஆனா அவன் மனசுக்குள்ள ஹீரோ சொல்ல ஒரு விஷயம் மட்டும்தான் ஓடுது, கொஞ்சம் பொறுத்துரு, எல்லாமே நமக்கு நினைச்ச மாதிரி வரும், அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். இப்ப நீ எது பண்ணாலும் அது பிரச்சனைல போய் முடியும், அது நம்ம உயிருக்கு ஆபத்தா முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவனை தடுத்து வச்சிருப்பான். அவனோட காதலியும் விருந்துக்கு வந்துட்டு திரும்பி வெளியில போறப்ப அவன் வந்துட்டு காவல் காத்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவன் மண்டி போடாம செம்ம கடுப்புல இருக்கான். அதுவும் பேரரசர் மேல செம்ம கடுப்புல இருக்கும்போது அந்த பேரரசர் என்ன பண்றான்னா, நம்ம ஹீரோட அண்ணனை கூப்பிட்டு அவனை குனிய சொல்லி அவன் மேல ஏறி போறான். அது மட்டும் இல்லாம அவனோட காதலியே அதுல ஏறி வர சொல்லும் போது அவன் அப்படியே மனசு உடைஞ்சிடுறான். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா காலங்கள் ஓடுது. ஹீரோயினும் அவங்க வாழ்க்கையில ஓரளவுக்கு நிம்மதியா இருக்காங்க. ஆனா ஹீரோயினுக்கு அவங்க அண்ணனை பத்தின நினைப்போம், அண்ணியை பத்தின நினைப்பும் தான் அதிகமா இருக்கு. இந்த கட்டத்துல அங்க கட் பண்ணி ஹீரோயினோட அண்ணியை காட்டினா அவ வாழ்க்கையே வெறுத்து போயிட்டு என்னோட அண்ணன் தன்னோட கல்யாணத்துக்காக ஒரு கடிதம் கொடுத்துருப்பான்ல, அதை நெருப்புல வச்சு பொசுக்கிட்டு இருக்கா. ஏன்னா அந்த அளவுக்கு தன்னோட வாழ்க்கையை வெறுத்து போயிட்டா. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் காட்டியிருப்பாங்க இந்த விஷயத்த. அப்படியே அவ கொஞ்சம் கர்ப்பமா இருக்கிற மாதிரியும் காட்டுறாங்க. தன்னோட காதலை பிரிஞ்சும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்கிற நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அடுத்த நாள் காலையில ஹீரோனுக்கு என்ன நியூஸ் வருதுன்னா, இந்த மாதிரி நம்ம அன்னிகாரி இறந்துட்டா அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வருது. அவ பதறி அடிச்சுட்டு போயிட்டு என்னாச்சு அப்படின்னு போய் பார்க்கலான்னு போறப்ப கரெக்டா ஹீரோ ஏன் கூட வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு வந்துடுறான். எங்க வந்திருக்கானா, ஹீரோயினை சரி பண்ண ஒரு இடத்த கூப்பிட்டு போயிருப்பான்ல, அந்த பிளாக் கலர் லேடி கூட இருந்திருப்பாங்களே, அந்த லேடி இடத்துல தான் இப்ப இருக்கான். அவருக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கிறப்ப
அவளுக்கு யாரோ பாய்சன் கொடுத்துருக்காங்க, அது வந்துட்டு அவள் பேபியும் அட்டாக் பண்ணிடுச்சு. அவளை பொறுத்த வரைக்கும் எல்லாம் செத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டாங்க. இந்த விஷயம் உன் அண்ணனுக்கு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனையாயிடும், இங்கே இருக்கிறதும் தெரிஞ்சு போயிடும். அதனால தான் நான் அதை சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன். நீ எதுவும் அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாத, இல்லை நான் அவளை பார்த்தே ஆகணும் அப்படின்னு ஹீரோயின் பார்த்துட்டு அடிச்சுட்டு போகிறா. அங்கே போனதுக்கு அப்புறம் அவள் அப்படியே அரை உசுரோட இருக்கா. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த லேடி 2 உசுரில் 1 உசுரை தாம காப்பாற்ற முடியும், ஆல்ரெடி அவளோட உடம்பு பாதி விஷம் சாப்பிட்டுடுச்சு, அந்த குழந்தைய மட்டும்தான் எங்களால் காப்பாற்ற முடியும், அதுவும் ரொம்ப ரிஸ்க் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது அவள் கத்தி கதறி கால்லெல்லாம் விழுந்து அழுவுறா. அதுவும் ஹீரோவோட காலிலெல்லாம் விழுந்துடுறா. உன் ரத்தத்தை வச்சு என்னெல்லாம் என்னோட உடம்புல இருக்க விஷத்தெல்லாம் நீ கட்டுப்படுத்தல, இவனையும் எப்படியாவது காப்பாற்றி, இவன் எனக்கு ரொம்ப முக்கியமானவ, ஒரு அண்ணிங்கிறத தாண்டி இவன் எனக்கு ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, எல்லா விஷயத்தையும் நாங்கள் 2 பேரும் ஷேர் பண்ணிப்போம், எங்களோட வாழ்க்கையோட மைண்டே வேறு மாதிரி இருந்தது, ஆனால் சுச்சுவேஷனால நாங்கள் 2 பேரும் இப்படி ஆகிட்டோம், என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட கூட பிறக்காத அக்கா மாதிரி தான் அவள், செய்து கேட்குறோம், காலில் விழுந்து கேட்குறேன், எப்படியாவது ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியாவது இவளை காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி கெஞ்சி கதறி கேட்டுட்டு இருக்கா. இப்போ அவன் அன்னிகாரி எழுந்த ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறா, இதுக்கு நீ இவ்வளோ கஷ்டப்படுற, என்னோட வாழ்க்கை ஏண்டு என் கண்ணு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு, அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ தான் செத்தேன்னு நினைக்கிறியா, நான் அப்போவே செத்துட்டேன், உன்கிட்ட நான் உன் அண்ணனை இருக்கிற மாதிரி நிறைய டைம் பேசியிருக்கேன், நீ வந்து அசிங்கப்படுத்தியிருக்கேன், அது எல்லாமே அவர் ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான், என்னோட குழந்தைய மட்டும் காப்பாற்றுங்க, என்ன நீங்கள் மறுபடியும் காப்பாற்றுனீங்கன்னா இந்த நரகத்துக்குள்ளே வாழ நான் விரும்பவே இல்லை, நான் அப்பவும் இறந்து போக தான் ட்ரை பண்ணுவேன், தயவுசெய்து அதை மட்டும் வேணால் உங்களால் முடிஞ்சால் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணுறான், என்னோட பாதி சக்தியை கொடுத்து நான் அந்த குழந்தைய மட்டும் என்னால் காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இருக்கிற பிளாக் லேடி ஹீரோவை தான் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஏன்னா இப்போ ஹீரோயின் உயிரோட இருக்கிறதே ஹீரோவோட சக்தியை கொடுத்ததால தான் அந்த அளவுக்கு டெய்லி வந்துட்டு அவருக்கு ஜூஸ் கொடுக்குற மாதிரி தன்னோட ரத்தத்தை கொடுத்துட்டு இருக்கான். அவனோட ஆத்ம சக்தி இங்கே கொடுத்துட்டா என்ன பண்ணுவானோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும் போது ஹீரோ யோசிக்கலாம் இல்லை, அந்த குழந்தைக்கு உயிரை கொடுத்துட்டு அவன் கொஞ்சம் மயக்கிற நிலைமைக்கு வரும்பொழுது கரெக்டாக ஹீரோ அனுப்பிச்சு வச்சிடுறாங்க. ஹீரோயின் மட்டும் பக்கத்துலேயே இருக்கா. அப்படியே என்ன சொல்கிறாங்கன்னா அந்த லேடி, இப்போ அவள் மயக்கம் போட்டு விழுந்துட்டா, நீ தான் குழந்தைய கட் பண்ணி எடுக்கணும் அப்படின்ட்டு ஹீரோயின் கையில் கத்தியை கொடுத்து நீ தான் அந்த குழந்தைய எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த லேடி சொல்லும்போது அவள் பதறிடுறா. அவளால் முடியல, ஆனால் இந்த ஒரு உயிரியாவது காப்பாற்றணும் அப்படின்ட்டு அவரே குழந்தைய வெளியே எடுக்கிறா. நாள் காலையில் ஹீரோயினையோ ஆனால் நடிகரை பொண்ணையும் தான் காமிக்கிறாங்க. அவள் இன்னும் உயிரோட தான் இருக்கா, ஆனால் கடைசி நிமிஷங்களை எண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படியே ஹீரோயின் தோலில் சாஞ்சிக்கிட்டு, நீ ஒரு விஷயம் சொல்ல தெரியுமா, நாம் 2 பேரும் ஊன் மாதிரி நம்மளை கவர்ந்ததுக்காக நட்சத்திரத்திலேருந்து ஒரு சில இளவரசர்கள் நம்ம தேடி வருவாங்க, அண்ணன் கிடைச்ச மாதிரி எனக்கு ஒருத்தன் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீ கேட்டுட்ருப்பல்ல, உன்னோட வாழ்க்கையிலையும் என்னோட வாழ்க்கையிலையும் ஒரே விஷயம் தான் நடக்கும்னு நினச்சோம், நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி தான் நடக்கும்னு நினச்சோம், ஆனால் இப்படி ஒரு சுச்சுவேஷன் அமையும் நான் நினைக்கவே இல்லை, எனக்கு எப்பவுமே ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்திருக்க, என்னோட வருத்தம் எல்லாம் என்னோட இழப்புக்கு அப்புறம் ஒரு பழி வாங்க போயிடக்கூடாது, அவரோட வாழ்க்கையை அவர் பார்க்கணும், என்னோட லைஃப்பை பார்த்து அவள் ஆல்ரெடி செத்துக்கிட்டு இருக்கான், அதை மட்டும் நீ எப்படியாவது அவனை மட்டும் எப்படியாவது காப்பாற்றிடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பொண்ணு அப்படியே அழுதுகிட்டே அங்கே இறந்து போகுது. இந்த விஷயம் லேட்டாக தான் அவனுக்கே தெரியுது. ஆனால் ஹீரோனோட அண்ணனுக்கு அவள் கத்தி அங்கே இறந்து போகிற கரெக்டான டைமில் அவள் அங்கே ஓடி வரான். என்னை பார்த்து பேசக்கூட மாட்டேங்கிற அளவுக்கு நீ என்னை விட்டு போயிட்டல, உன்னை கொல்ல யார் காரணம், உன்னை யார் கொன்னது, உனக்கு யார் விஷம் வச்சது, நான் உங்களை விட மாட்டேன் அவங்கள கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு கிளம்பும்போது கரெக்டாக ஹீரோ வந்து தடுக்கிறான். என்னை விட நீ பொறுத்திருக்க சொன்ன, ஆனால் என் பொறுமைக்கு ஒரு முடிவு இல்லாமையே போயிடுச்சு, என்னை தனியாகவே தவிக்க விட்டு போயிட்டாரு, தயவு செய்து சொல்கிறேன், என்னை விட அங்கே இருக்கிறவங்கள நீ போனீன்னா 2 காவலாளியை வெட்டுவ, 3 காவலாளியை வெட்டுவ, அதுக்கப்புறம் உன் உடம்பு சொக்காக வெட்டி போட்டுருவாங்க, என்ன பண்ண போகிற அங்கே போயிட்டு, அவள் போகும்போது உனக்கான ஒரு கடமையை கொடுத்துட்டு போயிருக்கா, நீ வாழ்றன்னு கொடுத்துட்டு போயிருக்கா, அதை மட்டும் பண்ணு, இப்போ நான் என்ன தான் பண்ணுங்க, இங்கேருந்து போகாத, உன்னோட வாழ்க்கையை நீ பாரு, அது முடியவே முடியாது அப்படின்னு போகிறப்ப ஹீரோ தடுத்து அவனை அட்டாக் பண்ணி கீழே தள்ளி விடுறான். அவன் உடஞ்சி விழுந்து, இப்படி என்ன மட்டும் நீ தனியாக தவிக்க விட்டு போயிட்ட, நீ எப்படி கஷ்டப்பட்டிருந்தாலும் சரி உன்னை கடத்திட்டு வந்தாவது உன்னை கூட சந்தோஷமாக இருக்குன்னு நினச்சேன், ஆனால் நீ இப்படி போவோம் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு அவனும் அங்கே உடஞ்சி போய் அழுகிறான். அங்கே பண்ணி நம்ம இளவரசர் தான் காட்டுறாங்க. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கானா, இவங்க எங்கே இருக்காங்க, நடக்கிற விஷயம் எல்லாத்தையுமே அவன் தெரிஞ்சுக்கிட்டு ரகசியமாக இவன் தான் எல்லா வேலையும் பார்த்துக்கிறது, இதில் ராணியோட பங்கும் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இவன் வேற ஒரு கிளர்ச்சி படையை வச்சு நம்ம பேரரசரே போட்டு தள்ளிட்டு
இப்போ க்ரௌன் பிரின்சஸாக ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டுட்டு இருக்கான். நேரம் ஹீரோயினும் அவரோட அண்ணன்ட்ட வந்துட்டு அந்த குழந்தைய ஒப்படைச்சிட்டு உனக்கான ஒரு வாழ்க்கையை அவள் கொடுத்துட்டு தான் போயிருக்கா, இனிமேல் நீ இவனுக்காக டைமை ஸ்பெண்ட் பண்ணு, அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு தப்பான முடிவும் எடுத்துடாத அப்படின்ட்டு அந்த குழந்தையோட அவனை வழி அனுப்பி வைக்கிறாங்க. இருந்தாலும் அவளுக்கு ஒரு வருத்தம் தான், இதை நீ இப்படியே விட்டுட போறியா, இன்னும் இல்லை இனிமேல் தான் என்னோட காயை நவுத்த போகிறேன் அப்படின்னு நேராக போயிட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா, நம்ம அன்னிகாரியோட அப்பா ஒருத்தர் இருந்திருப்பான்ல, அவன் கூட ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிருப்பானே, அவனை போயிட்டு அரெஸ்ட் பண்ணுறான். இவன் தான் அந்த பொண்ணோட சாவுக்கு காரணம் அப்படின்ட்டு அங்கே இருக்கிற ஒரு ஜென்ரல் வந்துட்டு அதை தடுக்க வராங்க. அந்த ஜென்ரல் வந்துட்டு ஓவராக பேசுகிறாங்க, உனக்கு இதுலலாம் உரிமையே கிடையாது, நீ பேரரசர்கிட்ட வேலை செஞ்சிட்டு இருந்தா உனக்கு இவ்வளோ உரிமை இருக்குன்னு அர்த்தமா, ஐயோ பேரரசர் தான் நாட்டுக்கு துன்புறுத்தலாம் எது இருக்குதோ அதை போட்டு தர சொன்னார், என்னை தாண்டி இவர் மேலே கையை வச்சு பாரு அப்படிங்கிறப்ப அந்த ஆளை ஒரே போடு கழுத்தை வெட்டி வந்துடுறான். ஆனால் இது வந்துட்டு ஹீரோட ஒரு பிளான் தான். இப்படி பண்ணால் பேரரசருக்கு எதிராக இந்த ஆள் திரும்புவான். அது மூலியமா இவங்களுக்கு பின்னாடி இருக்கிற 2 பேர், இவங்களுக்கு பின்னாடி இருக்கிற 2 பேர் வேற யாருமே கிடையாது, நம்ம இளவரசரும் ராணியும் தான். அவங்க 2 பேரும் லாக் ஆவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு பிளானை போட்டு வச்சிருக்கான். இவன் வந்துட்டு ஹீரோட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டு போயிருப்பான். ஜெனரல் வந்துட்டு இன்னும் வெறுப்பாகி நம்ம பேரரசர் மேலே அட்டாக் பண்ணணும், அப்போதான் நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆகும். அதனால அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு லேடி அவங்க ஒய்ஃப் வந்துட்டு நம்ம கிட்ட இப்போ சண்டை போடுவாங்க, அது மூலியமா நீ வந்துட்டு இன்னும் அவளை ட்ரிகர் பண்ணிவிடு, அவள் போயிட்டு நேராக ராணி கிட்ட சொல்லுவா, அவங்க வந்துட்டு சரி இதுதான் சாக்கு, இது மூலியமா ஜென்ரலை நம்ம படையெடுக்க சொல்லி பேரரசர் போட்டு தலை சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு முடிவுக்கு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சுட்டு போயிருப்பான். அதுக்கேற்ற மாதிரி அந்த திமிரு பிடிச்ச போனா அங்கேருந்து வருது, என்ன தைரியம் இருந்தா உன்னோட புருஷன் வந்துட்டு புருஷன் முன்னாடியே அவரோட அதிகாரத்துல வெட்டி கொல்லுவான், ஐயோ உன்ன மாதிரி லேடியெல்லாம் பொண்டாட்டியா வச்சுக்கிட்டா அப்படிதான் ஆகணும், பைத்தியகாரத்தனமா தான் ஆகணும், நீயே ஒரு மரியாதை தெரியாத பொண்ணு அப்படிங்கிற மாதிரி நல்லா உசுப்பேத்தி விட, இப்போ இளவரசரா ஆக போறது என்னோட ஹஸ்பண்ட் தான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோன்னு சொன்னோன்னே, இது அவங்களோட ஹஸ்பண்டா, இளவரசரா ஆக போறது இப்ப இருக்கிற கிரவுன் பிரின்சஸ் தான், அவர் தான், அது மட்டும் இல்லாம அவர் எனக்கு சொந்தக்காரரு, நாங்க சொன்னா என்ன வேணாலும் கேட்பாங்க, அப்படியா அப்புறம் ஏன் ஹீரோ வந்துட்டு இப்ப பேரரசர் பக்கத்துலயே இருக்கா, இப்ப எது நம்பினாலும் பேரரசர் ஹீரோவே நம்பிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயத்த ஹீரோயின் கொளுத்தி போட, அது நேரா போயிட்டு ராணி கிட்ட பஞ்சாயத்து பண்ணுது. ராணி கிட்ட போனானே நீ ஒரு வேஸ்ட் பீஸு, இந்த பிரச்சனைகள்லாம் நீ மூக்க நுழைக்காத அப்படிங்கிற மாதிரி திட்டி அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் தன்னோட பையனை கூப்பிட்டு ஒரு விஷயத்த சொல்றாங்க, நான் ஒரு லெட்டர் கொடுக்குறேன், அது ரொம்ப ரொம்ப முக்கியமான லெட்ரு, இப்போ ஹீரோ இருக்காங்க அவங்களோட ஃபேமிலி செத்துது இல்லை, இப்போ அவங்களோட வீக் பாயிண்டாக இருக்கிற ஒரு விஷயம் நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டாக மாறும், இந்த லெட்டரை நீ பத்திரமா பிடிச்சிக்கோ, இந்த லெட்டரை வச்சு அவனை டைவர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ராணி ஒரு பிளான் போடுது. ஆனால் அங்கே வந்துட்டு ஜென்ரல் என்ன பண்ணுறாங்கன்னா, படையெடுத்து வந்து நம்ம பேரரசரை அட்டாக் பண்ண வராங்க, அப்படி வரும்போதே இந்த பேரரசனுக்கு ஆல்ரெடி பாதி உடம்பு சொல்லாமல் போயிருக்குது, ஏன்னா விஷத்தை பாதி கலக்க சொல்லியிருக்கு ராணி, இவன் தான் செத்தே ஆகணும், இவன் செத்த எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான், இங்கே அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு வர்றப்ப அங்கே சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே இறந்து போகிறாங்க. ஜென்ரலுக்கு ஒன்றுமே புரியல, இது ஒரு ஹீரோவோட பிளானு, இந்த ஆள் இங்கே வரணும், அந்த நேரத்தில் இந்த ஆளோட ஆட்களை நாம் போடணும், அதுக்கப்புறம் ஜென்ரலுக்கு பின்னாடி இருக்கிறது யார் அப்படின்ட்டு நம்ம பேரரசருக்கு தெரியணும், இவ்வளோ தூரம் அந்த இளவரசர் நமக்கு பண்ணதுக்கு கொஞ்சமாவது நம்ம திருப்பி பண்ணுமே அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு பிளானை போட்டிருக்கான். ஜென்ரல் யோசிச்சு பார்த்துட்டு அப்போ இவரோட பிளான் தான் இது மொத்தமா அப்படின்னு அந்த ஆள் ஷாக் ஆகி போய் நிற்கிறப்ப அதை கரெக்டாக நம்ம ஹீரோ வந்துட்டு நான் ட்விஸ்ட் பண்ணி வச்சிடலாம் கரெக்டாக தான் வந்து நிற்கிது, இப்போ சொல்லுங்க உங்களுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது ஜென்ரலுக்கெல்லாம் அப்படியே பதறது, என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. இந்த விஷயம் வந்துட்டு கரெக்டாக நம்ம இளவரசருக்கு புறா மூலியமா செய்தி போகுது, ஆனால் கூட இருக்கிற ஸ்பை தான் யாருன்னு இன்னும் தெரியல, இந்த மாதிரி நம்ம பண்ண பிளான் சொதப்பிடுச்சு, நீங்கள் கிட்டத்தட்ட லாக் ஆகிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அங்கே நியூஸ் போன உடனே அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பதறிக்கிட்டு இருக்கான். ஸோ இதில் எல்லாருமே இளவரசருக்காக தான் காத்துட்டு இருக்காங்க. அவன் வந்துட்டு பதறிக்கிட்டு வரான், வந்துட்டு தன்னோட க்ரௌன் பிரின்சஸ் எல்லா ஆடைகளையும் மாற்றிக்கிட்டு சாதாரண ஒரு குற்றவாளியாக தான் அங்கே வரான், வந்துட்டு காலில் விழுந்து கதறி அணுகிறான், நான் அந்த தப்பை பண்ணலை, நான் எந்த ஒரு தப்புமே பண்ணல, இங்கே வா, நீ தப்பு பண்ண அப்படிங்கிறத நான் முதல்ல உன்கிட்ட சொல்லலை, அதுக்கப்புறம் நீங்கள் இப்படி தப்பு பண்ணுறதால தான் நான் உன்னை இங்கே கூப்பிட்டேன் அப்படிங்கிறது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு
அந்த பேரண்ட்ஸர் போட்டு மிதின்னு மிதிக்கிறாங்க. போட்டு மிதின்னு மிதிக்க ஹீரோ சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா இது எல்லாமே ஹீரோட பிளான் தான். ஹீரோ மைண்டு கேம் விளையாடுறதுல பக்காவாக இருக்கிறான். என்ன இருந்தாலும் உங்களோட க்ரௌன் பிரின்சஸ் தானே, என்ன ஏன் இப்படி பண்ணுறீங்க? நீ அந்த தப்பை பண்ணல அப்படிங்கிறதுக்கு என்ன ஒரு ஆதாரம் இருக்குது? ஓ, க்ரௌன் பிரின்சஸ் இருக்குங்கிறதால தான் நீ இவ்வளோ பண்ணிகிட்டு இருக்கியா? இப்போ வந்துட்டு உன்னோட அந்த இதையும் நான் பறிக்கிறேன். நீ சாதாரண என்னோட பையன், அவ்வளோதான். இந்த அரண்மனையில் நீயும் ஒரு அடியாள் மாதிரி தான் இனிமேல் அப்படிங்கிறப்ப, இல்லை என்னை மன்னிச்சிருங்கன்ட்டு என்னோட தலையை அப்படியே தரையில் போட்டு இடிச்சுக்கிட்டு என்னை மன்னிச்சிருங்கப்பா, நான் பண்ணது தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி இங்கே பேசிகிட்டு இருக்கான். ஆனால் அவர் கொஞ்சம் மனசரிங்கி வராரு பேரரசர். இவனே பெரிய கேப் ஆடி இவன் மனசரிங்கி இவனுக்கு பர்மிஷன் கொடுக்குறானா? என்ன பண்ணுறது? இதெல்லாம் பார்த்து ஹீரோ சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா இளவரசங்க ஹெவியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கான்ல, அதை பார்த்துட்டு போங்க இன்னும் எவ்வளோ நாளைக்கு அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி தான் ஹீரோ சிரிச்சுக்கிட்டு இருக்கான். உடனே பேரரசர் இருந்துக்கிட்டு, உன்னோட தப்பு இங்கே நிரூபிக்கப்பட்டுச்சுன்னா நீ இங்கிருந்து சாகடிக்கப்படலாம், இல்லை நாடு கடத்தப்படலாம். அதுக்கான தனி இன்வெஸ்டிகேஷனை நான் அமைக்கிறேன், அதுக்கு பொறுப்பாளரை நான் ஒரு ஆளை போடுறேன் அப்படின்னு சொன்னோடனே அவனுக்கு நான் செம்ம கோவம். அதுவும் ஹீரோ மேலேனா சரியான கோவம். ஏன்னா தான் போட்ட திட்டம் மொத்தத்தையும் கெடுத்து விட்டது இப்போ ஹீரோ தானே. நேராக வந்துட்டு ராணி கிட்ட தான் இளவரசர் போகிறான். பணியாரி மாதிரி போனோடனே ராணி பார்த்துட்டு கதறுது, நீ ஏன் இந்த ட்ரெஸ்ஸில் இருக்க, எதுக்காக இருக்க, என்ன அப்படின்னு அவங்க தப்பு பண்ணது வெளியில் தெரிஞ்சிருச்சா? இன்னும் முழுசாக தெரியல. அதனால என்ன பண்ண போகிறீங்க? உங்களுக்காக ஒரு ஆப்ஷன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எனக்காக என்ன ஆப்ஷன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்? இது இருக்குது விஷம். இதை நீங்களா குடிச்சிட்டு நீங்களா செத்துட்டிங்கன்னா வேறு எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லை எனக்கு எதிராக. அப்போது என்னை நீ சாக சொல்கிறியா? எனக்காக நீங்கள் இதை பண்ண மாட்டீங்களாமா? ஓ, இதெல்லாம் நான் அவனோட பிளான் தான். அவன் கடைசியில் ஜெயிச்சிட்டானா? இல்லை, நான் ஜெயிக்க விட மாட்டேன். உன்னால் அது முடியவே முடியாது, எல்லாம் என்னோட விதிதான் அப்படின்னு அந்த விஷத்தை அசால்ட்டாக எடுத்து குடிச்சிட்டு, என்ன குடிச்சிட்டு இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கியா என்ன? அது மட்டும் இல்லாமல் உனக்கு ஒரு விஷயம் சொல்லவா? நீ வந்துட்டு பேரரசரோட பிளட் லைனே கிடையாது, எனக்கு பிறந்த வாரிசே கிடையாதுங்கிறப்ப இளவரசருக்கு அழுத விடாதா? இவ்வளோ நாள் அவன் தான் இளவரசன் நினச்சிட்டு இருந்தப்ப இப்போ இல்லைன்னு சொல்லும்போது அவனுக்கு என்ன பண்ணுறது என்ன பேசுறதுனே தெரியல. அவ பைத்தியம் பூச்ச மாதிரி சிரிச்சிட்டு இருக்கா ராணிகாரி. இது எல்லாமே அதை நான் ஃபேமிலியால் தான், அந்த 40 பேர் கொண்ட ஃபேமிலியை நான் கொல்லல, அதனால தான் அப்படின்னு பைத்தியம் பூச்ச மாதிரி கத்திரிட்டு இருக்கிறப்ப அங்கே இருந்த இளவரசர் அப்படியே போகும்போது கரெக்டாக நம்ம ஹீரோ உள்ளே வரான். வந்த உடனே எல்லாத்துக்குமே நீ தானே காரணம். எப்பா நீ இப்படி தவிக்கிறது, நீ இப்படி கெஞ்சுறது எல்லாமே புதுசாக இருக்குதே ராணி. சாகும்போது கூட சந்தோஷமாக தான் போகிறேன். என்னது? ஆமாம், நீ என்னை ஜெயிக்க முடியல. இப்போது உன் கையாலே நீ விஷத்தை எடுத்து குடிச்சிட்டு நீ பைத்தியக்கார மாதிரி பேசிகிட்டு இருக்கிற. அப்போது எப்படி இருக்கும் உன் வாழ்க்கையில்? நீ இவ்வளோ நாள் போட்ட பிளானையும் நான் ஒத்த நொடியில் முடிச்சு காட்டிடுறேன் பார்த்தியா? அதை முடிக்க முடியாது. எப்படி இருந்தாலும் என்னோட பையன் அவன் தான் இளவரசன் ஆவான். அதுக்கும் ஒரு விதை போட்டு வச்சிருக்கேன். என்னது? கண்டிப்பாக இருக்கவே முடியாது. நீ இருக்கவே முடியாதுன்னு இருக்கிற இடத்துல தான் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி தான் நான் செத்துட்டேன்னு நினச்சேன். இப்போ உயிரோடு வந்து உயிரை எடுக்க நானே காரணமாக இருப்பேன்னு நீ நினைக்கவே இல்லைல்ல? ஓ, நீ அதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கியா? உனக்கு இன்னொரு சந்தோஷமான விஷயத்த நான் சொல்லட்டுமா? என்னது? உன்னோட ஃபேமிலி, அந்த 40 பேர், அந்த குடும்பம் எல்லாத்தையுமே வெட்டி கொண்டது யார் அப்படின்னு உனக்கு தெரியுமா? அதை பற்றி இப்போ எதுக்கு பேசுகிற? சாக போகிற நேரத்தில் உனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துட்டு போகலான்னு தான். என்ன சொல்ல வர? உன்னோட ஃபேமிலியை வெட்டி கொண்டது வேறு எந்த ஃபேமிலியுமே கிடையாது, ஹீரோயினோட ஃபேமிலி தான் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அது இருக்கவே முடியாது அப்படிங்கிறப்ப, இதுதான் கண்ணா நான் உனக்கு வைக்கிற செக்கு அப்படிங்கிற மாதிரி ராணி அப்படி சிரிக்கும்போது ஹீரோ செம்ம கட்டுப்பாயிட்டு கத்தி எடுத்து நெஞ்சிலேயே குத்தி சாகடிக்கிறான். என்னதான் விஷம் குடிச்சிருந்தாலும் இது இவனோட ரிவெஞ்ச் ஆச்சுல்ல, அதனால இவன் பர்சனலாக வச்சு குத்தி சாகடிச்சிட்டு அவங்க அம்மா எப்படி கழுத்தை அறுபட்டு செத்தாங்களோ அதை நினச்சி இப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் யோசிச்சு பார்க்குறான். என்னன்னா, இவனோட ஃபேமிலியை கொண்டது ஹீரோயினோட ஃபேமிலி அப்படிங்கிறப்ப
அந்த விஷயம் இன்னும் ரிவெஞ்சா இவனுக்கு மாறும்ல. அதே ஷாக்கில் அந்த ஹீரோ நின்றுட்டு இருக்கிறப்ப அங்க கட் பண்ணி பேரரசை தான் காமிக்கிறாங்க. அந்த ஆளுக்கு உடம்பு சரியில்லாம போயிட்டே இருக்குது. இவங்க வச்ச விஷத்தால இது தெரியாம அந்த ஆள் ரத்த வாந்தியா எடுத்துட்டு இருக்கான். உடனே அங்க இளவரசர் ஓடி போயிட்டு, என்னாச்சுப்பா, என்னாச்சு உங்களுக்கு, நீங்க உயிரோட இருக்கணும், நீங்க உயிரோட இருக்கணும். என்ன நடிக்கிறியா? நான் ஏப்பா நடிக்கணும், நான் ஏன் நடிக்கணும்? இப்போ வந்துட்டு இளவரசர் மேல நம்பிக்கை இல்லாம இருக்கான்ல பேரரசன். அதனால அங்க இருக்கிற மருத்துவம் வந்துட்டு இளவரசர் வச்ச ஆள் போல அவன் வந்துட்டு இன்னும் ரத்தம் கக்கிறத பார்த்துட்டு, மன்னர் இன்னும் கொஞ்ச நாள் உயிரோட வாழுனா அவரோட பிளட் லைன்ல இருந்த வந்த ஆளு ரத்தத்தை கொடுத்தா கண்டிப்பா அவர் இன்னும் கொஞ்ச நாள் உயிரோட இருப்பாரு அப்படின்னு சொன்ன உடனே இவன் போயிட்டு இங்க இருக்கிற கண்ணாடி கிளாஸ் அடிச்சு உடச்சிட்டு தன்னோட கையை அறுத்து அதுல இருந்து ரத்தத்தை எடுத்து தன்னோட அப்பாவுக்கு கொடுக்க போறான். இதை பார்த்தோன்னே அந்த ஆளு இளவரசர் மேல ஒரு கரிசனம் வந்துருச்சு அந்த ஆளுக்கு. உடனே அவங்க இருக்கிறவங்க எல்லாத்தையும் போக சொல்லிட்டு அந்த ரத்தத்தை எடுத்து குடிச்சாங்களா இல்லையா அப்படின்னு காட்டல, என் பக்கத்துல வா அப்படின்னு அந்த ஆளு ஏதோ சொல்ல போகையில இன்னும் ரத்தமா வாந்தி எடுக்கிறான். கிட்டத்தட்ட சாக போறான்னு நினைக்கிறேன். இவன் சாக போறத நினைச்சு இவ்வளவு சந்தோஷப்படுறாள் நான் மட்டும்தான். அப்படி ரத்தமா வாந்திட்டு எடுத்துட்டு இருக்கும்போது ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுக்க போறேன் அப்படின்னு இளவரசர்கிட்ட சொல்ற மாதிரியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட அந்த கிழமை செத்தானா இல்ல நம்ம ஹீரோவுக்கு உண்மை தெரிஞ்சதால இனிமேல் ஹீரோனை எப்படி ட்ரீட் பண்ண போறான், ஹீரோவுக்கு இந்த உண்மை தெரிய வரும்போது அவ என்ன ரியாக்ட் பண்ண போறாங்கிறத நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க சகோ.